நல்லவனாக வல்லவனாக வாழ்ந்திருப்பாய். மகராஜனாக நிடுவாடியாக வாழ்ந்திருப்பாய். இருக்கிறேமா இருக்கட்டும். ஆட்டிட்டு கேட்டிட்டு கிடக்குறேன். என்ன தாட்டின்னு கிடக்குறேன்? நீ என்ன தாட்ட போற? குண்டாதிரா அது மணால் மட்டும் சபையை மாற்றி அப்படி தருகின்றது. லட்சுமி புரிந்த சபை, லட்சுமி கிடாட்சி புரிந்த சபை, சபை தேவி கிடாட்சி புரிந்த சபை, சபை இப்பேர் வச்ச கற்றுந்த கடவான்களா வந்து சபையாக வந்து குத்தாய் பார்த்தால் அம்மாள் யாரு தெரியுமோ? தெரியுது. என்ன தெரியல? இருந்தாலும் சொல்லக்கூடாது. தெரிந்தாலும் என் நாவினால் நான் தெரிவிக்க கூடாது. தங்கள் வாயால தெரிவித்தால், என்னோட வாயில தெரிவித்தால் நாட்டு மக்களுக்கெல்லாம் விளக்கம் தெரியும் அப்படின்னு தெரிவிக்கிறான். விளக்கம் இந்த வாக்கு உலகமெல்லாம் தெரியுமா? ஆரோதி மட்டும் சொல்லுகிற உலக மாதா, உலக மாதா, உலக நாயகி, உலக மாதா, உலக நாயகி அப்படிதான் தெரியும். அலந்தரி பலந்தரி கல்தரி தண்ணி அட்ட தண்ணி கல்லு தண்ணி இத ஒரு எத்தனை பேர் உண்டு. எல்லா தண்ணி நான் ஏத்துவேன். உலக நாயகி உலக நாயகி தான் தெரியும். உண்டோதிரா இந்த உலகம் எப்படி இருந்தது, நான் எப்படி ஒரு பலவானி, யார் யாரை படைச்சேன் அது தெரியுமா? அம்பளுக்கு தெரியாது. அம்பளுக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் நினைக்கிறேன். உண்டோதிரா யாருக்கான காலத்தில் இந்த உலகமானது ஒரு சிறு கோழி முட்டையா இருந்த இந்த உலகம். ஆமா வெள்ளையா இந்த முட்டையானது படிந்து படித்து எடுத்து மேத்தட்ட ஆகாயமாகும், கீழ்த்தட்ட பூமியாகும். பூமியாகும். அந்த வெள்ளை கருவு இருக்குதே அதுதான் உலகம் ஆடியாக ஒரு சமுத்திரமாகும். மஞ்சா கருவு தான் ரீம் 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 முட்டியா வந்து உலகமாகிது. யோயப்பா ரீம் ரீம் சத்தத்தோடு நான் தோன்றினேன். இந்த அண்டத்துக்கு பூமிக்கும் சகாசரியாக உருவத்தோடு நான் தோன்றினேன். ஆமா அகோர் உருவத்தோடு நான் முந்தி முதலாக பிறந்தபடியால் எனக்கு என்ன பெயர் தெரியுமா? சுந்தரி சுந்தரி சுந்தரி. வந்தபடிதான் மேகாயத்துல ஆகாயத்துல ஒன்னடி மாதிரி வந்தபடிதான் முந்திரி 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 பெயர். முந்திரி முந்திரிமா முந்திரி என்ற பரமா எல்லா பழத்துக்கும் கொட்டை உள்ள இருக்கும். ஆனா என்ன பழத்துக்கு கொட்டை விலை இருக்கா? முந்திரி கொட்டை. அது எதனால் பெற வேண்டும்? விட்டு பார்த்தா துருக்கு முந்தி முதலாக நான் பிறந்தபடியால் முந்தாரி முந்தாரி. ஆமா இரண்டாவது எனக்கு நாமதயம். மூன்று கண்ணோட நான் பிறந்தபடியால் முக்கணி முக்கணி முக்கணி. ஆமா ஒரு பெண்ணாக பிறந்தவள் தன்ன தர்மியா பூமியில பிறந்து விட்டமே. அப்படி என்று செடி கொடி புல் பூண்டு தாவரம் அத்தனை நான் படைத்தேன். ஆமா அத்தனையும் படைத்து ஒளிமயம் பெற வேண்டும் அப்படி என்று நீராடி விட்டு என் கூந்தலை உலாத்து கொண்டே வந்து
தன்னந்தனி ஆகுவேன். ஆமா. ஓஹோ. உள்ளாத்தி கொண்டு ஒரு சமயத்திலே அந்த கூந்தலில் ஒரு சிக்கு கட்டியானது வந்தது. அதுல மாட்டிக்கிச்சு. ஆமா. அந்த சிக்கு கட்டிய பிடிக்கு வாங்கி பூமியில அடிச்சு. அதுல இருந்து வந்தவன் தான் கெட்டியக்காரன். கெட்டியக்காரன். மயிறு கெட்டியக்காரன். என்ன கெட்டியக்காரன்? அதுல இருந்து கெட்டியக்காரன். ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் ஆண் துணை இல்லாம இருக்க முடியுமா? தண்ணி தண்ணியா இருந்தா எவ்வளவு சூடு ஆடிடுவா. விளைஞ்ச கொல்லைக்கு என்ன தேவை? வேலை தேவை. சமைச்ச பெண்ணுக்கு. ஆமா. ஆமா. சமைச்ச பெண்ணுக்கு என்ன வேணும்? ஓ சேவட்டு பையா. அப்பப்போ பீக்குறாங்க. தாலி தாலி. விளைஞ்ச கொல்லைக்கு வேலை. சமைச்ச பெண்ணுக்கு இந்த தாலி. கணவர் வேண்டும், ஆடவர் வேண்டும். யாரும் தாலி போடல, கவுத்தா போட்டுக்கிறாங்க. அதுக்காக ஓசனை போட்டு சொல்லலான்னு விட்டேன். கவுரு தாலி ஒண்ணுதான் சேவட்டு பையா. கணவர் தேவை என்று என்ன செய்தேன்? ஒரு பிண்டத்தை பிடித்து அது புத செய்தேன். ஆமா. அதுல இருந்து வந்தார். அம்மா 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 என்று ஒருவர். நீ பிள்ளை யாரப்பா? நீ பிள்ளை யாரப்பா? நீ பிள்ளை யாரப்பா? அப்படின்னாலும் ஓடிட்டா. அம்மா என்று அழைத்தவன் மகனாக வேண்டும் என்று நினைச்சது ஒண்ணு. ஆமா. அது நடந்தது ஒண்ணு. ஆமா. சரி. அம்மா என்று அழைத்தவனை மகனா ஏற்றிக்கொண்டு பிள்ளை யார் என்று அவனுக்கு பெயர் வச்சு நம்ம உதவாத்து போராடிச்சா. அவனை ஒரு புறம் ஆப்தி. அதுச்சா. இரண்டாவது முறை புத்த செய்தி தங்காய் என்று ஓடி வந்தார். கணவர் வேண்டும் என்று புத்த செய்கிறோம். முந்தி முதலாக அம்மா என்று அழைத்தான். அவனை மகனா ஏற்றிக்கொண்டோம். பிள்ளை யார் என்று பெயர் வச்சோம். ஆனா இரண்டாவது முறை பூஜை செய்த உடனே தங்காய் என்று அழைக்கின்றது. இது கணவரா ஏற்றுக்கொள்ள முடியாது. தங்காய் என்று அழைத்தவர் தமிழாக வேண்டும். ஸ்ரீ நமோ நாராயணன் பேரை வைத்து இப்போ அவரை ஒரு பிரமாத்தினே மூன்றாவது பிரபந்தம் செய்தேன். பெண்ணே பெண்ணே என்று ஓடி வந்தார். பெண்ணை அழைத்தவர் நமக்கு கணவராக வேண்டும். கணவராக வேண்டும். நான் எப்படி இருக்கின்றேன்? இந்த அண்டத்துக்கு பூமிக்கும் சரியாக அவ்வாறு பரமன் எங்க இருக்கின்றார்? முட்டுக்காரங்க பயந்து போறாரு பரமன். என் உருவத்தை கண்டு பரமன் பயந்து ஓடுகிறார். சுவாமி உன்னை படத்தை திருமணம் செய்து வைக்கிறார். ஏன் பயந்து ஓடுகிறாய்? அப்படி வாருங்கள் வாருங்கள் அழைத்து கூட்டாய். நீ பேயோ நீ பேசாசோன்னு பயந்து ஓடுறாரு ஓடுறாரு. அப்ப பகவான் இருந்து தங்கா அண்ணவரை திருமணம் செய்ய வேண்டுமானால் முந்தைய முதலாக பிறந்தபடைய தாயாக வேண்டும். தாரமாக முடியாது. அது முன்னால உன்னிடம் இருக்கும் நெத்தை கண்ணு அனராக சென்றது. நெருங்க முடியவில்லை. கணவர் வேண்டுமானால் அந்த நெத்திக்கண் எடுத்து பரமனுக்கு கொடுத்தா உன்னை திருமணம் செய்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டார். நான் பார்த்தேன். கையைக்கு நேர்ந்த பொருளை விட கண்ணுக்கு தாடவர் தான் அப்படி என்று நெத்திக்கண் எடுத்து பரமனத்தில் பதிஞ்சு அவர்கிட்ட கொடுத்து விட்டாய். ஆமா. பரமனுக்கு கொடுத்த உடனே அப்போது என் நெத்திலிருந்து உதிரமா விட்டாது வந்து கொண்டே இருக்கின்றது. உடனே ஒழுகுது. ஆமா அண்ணா நெத்திக்கண் எடுத்துட உதிரமா விட்டாது வந்து கொண்டே இருக்கிறதா கேட்டேன். இப்படி மண் எடுத்து நெத்தில வையுமான அன்னைக்கு நான் வச்சதுதான் குங்குமம் பொட்டாக நின்று விட்டது. அகலங்குது. இன்னைக்கு பொங்கல் தான் வைக்கிறாங்களா அந்த பொட்டு எல்லாம் அது இல்லைன்னா சரி பூச்சாட்டுன்னு சொன்ன. இன்னைக்கு அன்னைக்கு நான் வச்ச மாதிரி பொட்டு இன்னைக்கு அந்த பெண்களா வைக்க முடியாத பொட்டு எனக்கு கண்டுதான். அப்பதான் எனக்கு குங்குமம் பொட்டாடுகின்ற பெயர். அப்போது பரமனை உற்று நோக்கி மாறுமாறினார். பரமனை உற்று நோய் பார்த்து என்ன செய்தார் என்றால் இரண்டாவது பிறவி இங்க பிறந்தேன்னு கேட்டா தக்கனைக்கும் தரணைக்கு 51 பெண்ணாக நான் பிறந்தேன். நீங்க பிறந்தீங்க எங்க பிறந்த? 51 யாருக்கு? ஆமா யாருக்கு? தரணைக்கும் தக்கனுக்கு.
தக்கனுக்கும் தரனுக்கும் 51வது பெண்ணாக நான் அவதரித்தேன். நான் பிறந்து சீரந்தோட போடி வளர்ந்து கொண்டு வந்தேன். அங்க வளர்ந்து வந்து நாங்காம்பர் வளர்ந்து நந்தவனத்தில் சென்று விளையாடி விட்டு மணலை விட்டு லிங்காதாரத்தை செய்வேன். ஏன் பரமன் எப்போது வருவார், என்ன மறுபடியும் எப்போது திருமணம் செய்து கொண்டு போவார் அப்படின்னு பரமனை எதிர்பார்த்து ஒண்ணமா இருக்கு. ஆமா, பார்த்தார் பரமன் நம்மளை கோரி அதை தாத்தானியானவர் தவம் செய்கிறார் அப்படி என்று அவர் வாகனம் என்ன, அதுதான் காளை வாகனம். காளை வந்து தந்தவனத்தை வந்து என்ன திருட்டு தன்மாட்டி கொண்டு வந்துட்டார். திருட்டு தனமாட்டி கொண்டு வந்த உடனே பார்த்தார் எனது தந்த தக்க பிரமன் பெண்கூடு மாமான்னு கேட்பதுக்கு பயந்து நம்ம மகளை தாத்தாங்கனியே அந்த பரமன் திருட்டு தனமாட்டி கொண்டு போய்விட்டான் அப்படி என்று மரணயாக செய்தார். என்ன மரணயோகம் ஒப்பா, என்றால் பரமன் அழிய வேண்டும். தேவரை அழைத்து வந்து அவன் என்ன செய்தார், அந்த பரமன் ஒழிய வேண்டும், உலகத்தில் தக்கனே வாழ வேண்டும் அப்படின்னு யாகத்தை செய்தார். ஆமா, பார்த்தான் நான் என்ன செய்தேன். அப்போது பரமனுக்கு உடம்பெல்லாம் அனரக வீசுகிறது. தங்க தாத்தானி தந்தை செய்யமலை என் உடம்பெல்லாம் அனராக வீசுகின்றது, எரிகின்றது, என்னால தாங்க முடியவில்லை அப்படின்னு தெரிவித்தார் பரமன். தெரிவித்தார் சாமி ஏது ஒன்று கஞ்சாது 51வது பெண்ணாக நான் செல்வமா அழைத்து வந்தார். இல்ல பொண்ணு நான் சென்று அந்த யாகத்தை நிறுத்தி வருகிறேன் அப்படின்னு நீ சென்றாயான அந்த பரமன் மரியாதை தரமாட்டா போகாதடி அப்படி என்றார். அவர் வார்த்தை கேளாமலே சென்று அப்பா இந்த யாகத்தை நிறுத்துங்கள், இந்த யாகத்திலே பரமன் அழிந்து போய்விட்டார், உலகம் செடி மூண்டு எல்லாம் அழிஞ்சுவிடும் வேண்டாம் அடிச்சு எப்போது தாய் தன்னை மதியாமல் சென்றாயோ அந்த பரமன் ஒழிய வேண்டும், இந்த தக்கன் ஒருவனை வாழ வேண்டும், இந்த தாத்தாணி தாலி அற வேண்டும். அப்பா பரமன் இறந்து போய்விட்டால் நான் விதவையா வந்தால் பார்த்தாயா தக்கன் மகள் தாத்தாங்கனி விதவை வருகின்றார். இவான சொல்லு உண்மைக்கு வரும்பா வேண்டாம் நின்று எப்போது தாய் தன்னை மதியாமல் சென்றாயோ அந்த பரமன் ஒழிய வேண்டும், இந்த தாத்தாணி தாலி அற வேண்டும், இந்த தக்கனை ஒருவனை வாழ வேண்டும் அப்படி என்று அப்படின்னு கோபத்தோடு யாகத்தை செய்கிறார். நான் பார்த்தேன் அதே தந்தையே இந்த யாகம் நடந்தாதே என் கணவரை இறப்பானா தாலி அறப்பேன். கோபம் பிரவேசித்து அந்த தக்க செய்யும் நேரத்திலே குதித்து யாகத்திலே விழுந்து அந்த பிறவி எடுத்து 3வது பிறவி எங்கே பிறந்தேன்னு கேட்டார். மீனாவுக்கும் நான் பெண்ணாக அந்த பொண்ணா பிறந்தேன். ஆமா 3வது பிறவி நான் பெண்ணாக பிறந்து அறுவை தெருவை மங்கை மடந்து சொல்லும்படியான 4ஆம் வளர்ந்து சீரன் திருப்போடு வளர்ந்து வந்தேன். அங்கேயும் மறுபடியும் நான் திருமணம் செய்து கொண்டு போகவில்லை. அங்கேயும் காலமாண்டல வந்து என்ன திருட்டுத்தனமா கையிலாயிட்டு சென்று விட்டார். அப்படி நான் சென்ற உடனே ஆக வேண்டிய குடும்பத்துக்கு ஆண் ஒன்று பெண் ஒன்று சொல்வார்கள். என் குடும்பத்துல பிறந்தது 2 ஆண் பிள்ளைகள், விநாயகன் வேலவன். 2 பிள்ளைய பெத்தெடுத்து இதுவரைக்கும் கணவர் மாதிரி அதை கொடுத்து தட்டை சாதம் போட்ட நாள் கிடையாது, அடுப்பு சாமி ஒன்று கொப்பளை போட்ட நாள் கிடையாது. இன்னைக்கு சுவாமி வருவதா திட்டம், சாமியை பார்க்க வேண்டும். என் நாட்டுக்கு பண்ண கூடிய சரி உன் வீட்டுக்காரர் நீ பார்க்கணும், அவரை நீ பார்க்கணும், 2 பேரும் குடும்பத்தை பேசணும் அப்படின்னு ஒரு சந்தோஷமா வந்துக்கிறேன். இது என்ன ஊரு? சமுத்திரம். என்ன ஊருங்க? அதை கேட்டு தெரியல. என்ன ஊரு? தாண்டன சமுத்திரம். என்ன ஊர் பாப்பா இது? கூடலூர். என்ன கூடலூர்? கூடலூர். சவுட்டு பையா
என்ன கூடலூர் கூடலூர் தானே அவன் வாயில் மூத்தத்தை விட முன்ன தந்தா ஆட்டான் நான் கம்யூனிட்டி என்ன கூடலூர் இது இதா உன் ஊர் பக்கம் தான் ஒடுங்கப்பா. இந்த பக்கத்துல வந்து கீழ் நாடு தான் அதான் கேட்டு கேட்டே பண்ண போறேன். என்ன பண்ண போற பின்ன கூடலூர் கிராமத்துல சக்தி ஒன்று சமயம் பதினாறுக்கும் அம்பாள் வாதத்துக்கும் கற்றுண்ண கணவன்களுக்கும் உரு பெரியவர்களுக்கும் என பெறாத தாய் தந்தமார்கள் அவர்களுக்கு அனைவருக்கும் நம்மளுக்கு வருக நம்மளுக்கு தாமரம் கொடுத்த நம்மளுக்கு அரும்பாடு பெற்று பெரும்பாடு பெற்று வருக வாழ்வு தந்த நல்ல உள்ள கொண்ட ஊர் பொதுமக்களுக்கும் என் குருவுக்கும் நம்ம நாடகாசன் அனைவருக்கும் இந்த சிறுவன் உமக்கும் வணக்கம். சீக்கிரமாக சென்று என் சுவாமி இருந்தால் உமா அம்மா வந்துக்கிறான்னு சொல்லு. அம்மா வந்து என்ன சமாச்சாரம்? வாடோடு சமாச்சாரம் ரெண்டு பேரும் பேசுறதா சரி வரும். அம்மா அம்மா வந்துக்கிறாங்க. அம்மா அங்க வந்தா அதான் இவராக வந்தாரு எங்க அம்மா அவங்க போய் அம்மா அப்புறம் அம்மா வந்தாங்கன்னா அவங்க அம்மா தான் அர்த்தம். அம்மா அம்மா எனக்கு யாரு அம்மா? உனக்கு அம்மாவே இல்லையா? எனக்கு யார் அம்மான்னு கேட்கிறேன். உன்னை மாலையிட்ட உமா அம்மா. ஓஹோ, அந்த பார்வதா தேவி எனக்கு அம்மாளா விதிடா அப்படின்னு சொல்ல சொன்னால உன்ன வாடா குண்டு வைக்கிறா அம்மா வந்துக்கிறாங்க மட்டும் சொல்லு. ஓடாங்க ரொம்ப திமிரு பிடிச்சு போயிருக்கா அவ. ஆங்காரனாக்கா அகத்துல இருக்கா. அதுதான் பூட காசுல எப்படி சீத்தா தான் வாட்ட போடுவோம். அந்த பாயாடி எனக்கு அம்மான்னு சொல்ல சொன்னாலா? அப்படி அம்மான்னு சொன்னால அல்லவா? நீ எப்படி சொல்ற? உங்க அப்பா அமர்ந்திருக்காரு உன்னை வர சொன்னாருன்னு சொல்லு. என்ன அங்க கூப்பிடுற பாபான்னு அப்படின்னு கோளாறு வருதுன்னா இப்படிதான் வரும். என்ன தெரியும் சார் தெரியும் ஏன்டி சொல்லு பார்த்து அம்மா வந்து டேய் உங்க அப்பா வர சொல்லு பாடா. யாருக்கு யார் யாரப்பா கடித்து மௌன உதரத்தை கொடுத்துருவேன். அந்த ஆளு 3 வச்சுதான் இருப்பேன். ஒரே சொருப்பு தான் அவருக்கு கோவத்துக்கு. என்னத்தை வச்சுக்கிறாரா? கொஞ்சம் அடக்கி பேசணும். எந்த முறையில அவன் எனக்கு எந்த முறையில் அவர் அப்பா அப்பா கேட்டுவான். செடி செட்டில உட்காந்து கிடக்குற அங்க. ஆமாம், கொஞ்சம் சுத்தி உலகத்துக்கு போனா மண்டோட கிடக்குது. உங்ககிட்ட மாலை ஐயா எந்த முறையில அப்பா? ஓஹோ, எந்த முறையில அப்பான்னு கேட்கிறாளா? முதல்ல அவதானே சொன்னா. ஆமா, அவ எந்த முறையில எனக்கு அம்மா? நல்ல கேள்வி, சரியான கேள்வி. வா, அடுப்பு சாமம் தான் வார சொல்றாரு. அடுப்பு சாம்பல ஆமா. என்ன வந்தவ அடுப்பு பத்து வச்சுமா, தண்ணி தெளிச்சுமா, சட்டி எடுத்து வச்சுமா, தாம்பளம் வர மாதிரி என்னடா கேள்வி கேட்கிறாரு. அவன் ஓன் பொண்டாட்டி எந்த முறையில பொண்டாட்டியா? நானு ஓன் பொண்டாட்டியா? அவன் என்னடா என் கணவர் அவர் தெரிவிக்கலாம். நீ தெரிவிக்கலாமா? எந்த முறையில அவ எனக்கு அம்மா அப்படின்னு கேட்கின்றாரா? உலக பிறக்காம இருந்து பிறந்தவன் இது உமா. செடி கொடி அத்தனை படைத்தவன் நான், தேவரை படைத்தவன் நான், அந்த ஈசனை நான் படைத்தேன். அந்த முறையில் அவருக்கு அம்மா, எனக்கு எந்த முறையில் அப்பா கேட்டுவான். அதிகமாக பேச முடியாது. காதல வாங்கிங்க. என்ன உன்னோட செவிட்டு போயிட நானு கூண்டோட வந்துக்கிறாங்களாம். டேய் என்ன போடுவாங்க? அப்பப்ப கேட்கறது பால் பேரு செடி கொடி ஆமா மரம் ஆகாயம் பூமி உலகம் எல்லாம் நானே பூண்டு பொடி பூண்டா சித்தாத்திர சத்தியமா நானே வச்சு கசமச்சு விட்ட கேடாய புறப்படுகிறேன். உலகத்துல எடுக்கும். உலகத்தில் முதலாக பிறந்து மானிட மக்களை படைத்தால் மரம் செடி கொடி புல் பூண்டு மனிதர்கள் தேவர்கள் மிருகங்கள் அரக்கர்கள் அனைவரையும் படைத்தால் அதில் என்னையும் படைத்தால் அந்த முறையில் அம்மான்னு சொல்றாளா? நான் எந்த முறையில் அப்பா தெரியுமா? சக்தியாகப்பட்ட ஒரு முந்தி பிறந்து விட்டார்.
விட்டால் ஆமா முந்தி பிறந்தவளை திருமணம் செய்தால் அது மூதேவிக்கு சமம். மூதேவி ஆமாங்க. புரியுதா? ஒரு பையனுக்கு திருமணம் செய்யணும்னா பையன் வயதை விட 5 வயசோ 2 வயசோ கம்மியா இருக்க முடியாத பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கணும். அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் மாறுபாடு. பையன் வயதை விட மூத்த பெண்ணை திருமணம் செய்து வச்சா அது பாதியிலே புட்டுன்னு போயிடும். அது கட்டுத்தருல நிக்காது. அதனால இவள் கொடுத்த இந்த நெற்றிக்கண்ணால் அவளை எரித்து மீண்டும் மலையரசனுக்கு மகளாக பிறக்க வைத்து மறுமுறை திருமணம் செய்தேன். அவளை அழித்தது நானே, உருவாக்கியது நானே. அந்த முறையில் அப்பான்னு சொல்லு. என்னடா பக்க பக்கான மைக்கிற என்ன தெரிவு தாரியே சார்? கொஞ்சம் இரு. ஒன்னையே எல்லாத்தையும் எரிச்சு கிரிச்சி மூணாவது என்ன பஞ்சாயத்துக்காரனாட்ட எரிச்சு திருச்சி என்ன செய்தாரியே சார்? ஒன்னு எரிச்சு மூணாவது திருமணம் செய்தாரா? அந்த முறையில அவளுக்கு என்ன கொண்டாச்சுடா குண்டாச்சுடா போடா. நெற்றி கண்ணை நான் அவரை கொடுத்தேனே, அந்த நெற்றி கண்ணால பத்மா எரித்தாரே, மலையாச்சன் மகளா பிறக்க செய்தாரே, அந்த முறையில் எனக்கு அப்பாவாமா? கரெக்டா? இங்கோதிரா அந்த பரமனா இல்ல இந்த பார்வதியா, அந்த ஈசனா இல்ல இந்த ஈஸ்வரியா? போ போ. எங்க போறது? வா அங்க போ. உண்டா வாங்கிடுவா. எங்க உண்ட வாங்கினது? எங்கடா உண்ட வாங்கினது? எந்த முகத்துல உட்கார்ந்து அவனுக்கு நீ தெரியும். யார் பக்கம்? உன் பக்கம்னா என் பக்கம் வந்தா இது கொடுப்பா. என்ன கொடுப்ப? இது போயிட்டா கொள்ளு. சுண்டல் சுண்டல் உண்டா? வாழைப்பழம், தேங்காய், ஆப்பிள் உண்டா? ஆப்பிள் இதெல்லாம் அவன்கிட்ட படைக்கிறாங்க. ஆனா அந்த ஆளுக்கு படைக்க மாட்டாங்க. அவர்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணு கிடையாது. கஞ்சாதான் விற்பார்கள். ஆமா அதை குடிச்சிட்டு ஊர்ல உதவாயின்னு தான் வரணும். ஆமா ஊரு ஊரா சண்டை. என் பக்கம் கரெக்டா இருக்கும். வா குடத்துல காட்டி சுகமாக வாழ்வா என்ற ஆசீர்வாதம். எனக்கு ஆசீர்வாதம். ஆமாம், என் மனதில் ஒரு கருத்து. என்ன? ஏன்னா பூதஜனங்களோடு சாம்பிராணி மனவத்தில் விளையாடி கொண்டிருந்தேன். என்ன வரவழைச்சது? இப்பேற்பட்ட சண்டாக வரவழைத்தீங்களே, என்ன காரணம்? கைலாயத்தை இருவரும் சதியம் பதியமாக வந்து வரும்படியான பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும். ஏனோ படியலக்க செல்ல வேண்டும். அதனால் கைலாயத்தில் இருவரும் சதியம் பதியமாக வந்து
அம்மாயும் அப்பனும் சதியும் அதிகமாக வந்து மறுபடியான பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும். யாராக இருந்தாலும் எங்களுடைய அனுமதியின்றி உள்ளே விடப்படாது. யார் வந்தாலும் அம்மையப்பன் இருவரும் சதியும் அதிகமா அமர்ந்திருக்கின்றார்கள். அவர் பாரத மனைவி வேண்டுமான வரமாத பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லு. கர்வதாகத்தியா காவல் இருக்கின்றாயா நந்தீஸ்வரா? அறியாத உள்ள வர முடியாது. உன்னை அறிந்துட்டு வருவானவன். ஆகட்டும். அங்கே பேயாண்டு பெருமளும் உமா பார்வதி விழுந்தால் அகாசுரன் முகாசுரன் வந்திருக்கு சீக்கிரம் சொல்லிக்கலாம். டேய் மொட்டை மொட்டையா பேச விடாரா? உனக்கு நீட்டி பேச கேட்டுருமா? டேய் வெகு நாளா இல்லாத அவர் உள்ள சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் கேட்டு வரேன். இது யாரு நீ? அகாசுரன் முகாசுரன் அகாசுரா முகாசுரன். சீக்கிரம் சீக்கிரம் சொல்லு. ஓடு. என்னடா சாமி சாமி என்ன வந்திருக்கின்றாய்? காவல் வெளியிலான இருக்கின்றது. இல்லாத முன்ன வந்துக்குது. அது என்ன பண்ணுவது? அக்காசுரம் முக்காசுரம். அக்கா வா அக்கா. ஆமா யாரு அக்கா யாரு அக்கா யாரு? பார்க்க முடியாது. டேய் அக்கா யாரு அக்கா யாரு வந்தா? டேய் மறுபடியும் வாடா டேய். அக்காசுரி அகாசுரன் முகாசுரன். அக்காசுரம் முக்காசுரம். டேய் டேய் எவ்வளோ பையா? அக்கா தூரம் முக்கா தூரம் ஏன்டா வந்தா? அங்க போய் கேட்டு ஏண்டா வந்து கேக்குறாங்க அம்மா அப்பா? அகாசுரன் அகாசுரன் முகாசுரன். இந்த அகாசுரன் முகாசுரன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்போ ரெண்டு பேரும் வந்துக்கிறான்னு. டேய் குண்டோதிரா, ஓ அகாசுரன் முகாசுரன் இருவரும் வந்திருக்கின்றார்கள். என்றைக்கும் இல்லாமல் சக்தியும் சிவனும் சமேதராக அமர்ந்திருக்கிறார். பாதத்திலே விழுந்து ஆசீர்வாதம் பெற்று வேண்டிய வரங்களை பெற்று செல்ல சொன்னார் என்று சொல். எதுக்கு வந்தானுவ? டேய் கண்டடிடா. உம்மால தலாகுல வர மாட்டேன். எத்தனை ஒழுங்கா சொல்லுங்கடா. அவங்க வெகு நாளா சண்டைக்கு ஆடிலாம் விட்டுக்கிடாச்சிட்டு இன்னைக்கு தான் சதி மீதிமாகறாங்க. சரி சரி நான் பாத்திரம் போ. ஏய் விட மாட்டாங்கடா. ஏன்டா விட மாட்டாங்க? ஏன் விட மாட்டாங்க? எங்க போக போறீங்களா? அது ஒற்றை கால நிக்கிறாரு சாமி. ஒத்த காலம் இன்னொரு காலம் அவனுக்கு லெக்க வச்சுக்கிச்சா? அது என்ன தெரியும்? டேய் அப்படி வந்திருந்தா தலை கீழியாகும், கால் ரெண்டு மேலையாகும். பாதத்தை வணங்கி இந்த முண்டை போய் அந்த சொல்லு நல்லா தொடச்சிட்டு ஐயா எந்த முண்டை போய் அந்த முண்டை பாத்திரம் போ. பாருங்கடா நீங்க. பாக்குறேன் போ. போங்கடா. பார்வதி, பார்வதா, ஐயோ எங்க தனியா விட்டு போட்டாலே. இல்லை இதுவரையில் வந்திருக்கும்படியான அரக்கர்கள் எல்லாம் கடுமையாக தவம் செய்து என் வருகையை கண்டு என் ஆசீர்வாதத்தை பெற்று என்னிடத்திலே வரம் பெற்று செல்வார்கள். நீங்கள் கேட்டு கேள்வி இல்லாம கைலாயத்தில் ஓடி வந்து எட்டி ஒதுக்கிறீ. பின்னாடி வர வாங்க முடியாது. நாங்க வரத்தை ஏறினே வாங்கிட்டோம். ஆமா நான் தானே வரம் கொடுக்கும்படியான கடவுள். உங்களுக்கு யாரு வரம் கொடுத்திருப்பான்? யாருக்கு வேணுமோ ஆசீர்வாதம். எங்கே அடிச்சு பாக்குறா? ஆம்பளையான காப்பாத்துவான்னு பார்த்தா ஆம்பளையான அடிச்சு பாக்குறதான் பாத்தியா?
நான் இருக்கும் வரையில் நீ பயப்படக்கூடாது. எதற்கும் பயப்படாத போ, நான் பாத்துக்கிறேன். பயப்படாத பாருடா, ஒண்ணும் பயப்படாது. நான் இருக்கேன். எல்லாம் நல்லா கேட்டுங்க அம்மா. பொண்டாட்டிக்கு சூத்துக்கு பின்னாடி பயந்துனே பயப்படாத பார்வதான் கைலாயத்திற்கு உனக்கு வழி தெரியாது, ஓட்டம் ஓட்டமாக ஓடி வந்த காரணத்துல மறந்துட்டு இருப்ப உன்னை போக சொல்றேன். முன்னாடி நீ தான் வை காட்டு. ஆமா போ பார்வதா. பார்வதா அவனுக்கு போயிட்டான்ல பாணி. நான் என்னத்துக்கு பயப்படுறேன்? நான் கூட பயப்படுறாரா நானு? என்னது எவன்டா அவன் மூக்கா சூரம் காக்கா சூரம்? வாங்கடா நான் கேக்குறேன், நான் என்ன ஒன்னேட்ட ஆம்பளையா? ஓஹோ, நான் ஒரு பெண் பிள்ளை, ஒரு பொட்டச்சி. அதேதான் நீ சொல்ற மாதிரி வச்சுக்கிறேன். நான் ஒரு பொட்டச்சி. பொட்டச்சி யாரையா பொட்ட? அதே நான் பொட்டதான். வரலாமா பொட்டச்சி? நான் பொட்டச்சி வரக்கூடாது. வரலாம். ஆனா ஒன்னேட்ட ஆம்பளை ஆம்பளை ஏன் கணவர் ஏன் சுவாமி, நீங்க அவரை அடிக்கிறத விட்டுட்டு பொட்டச்சி அடிக்க வரீங்களே, ஏன்டா பொட்ட ஏன்டா செத்த போய் ஆடுங்கடா. நீங்க ரெண்டு பேரும் ஆம்பளையா இருந்தா உங்க முகத்துல மீசை இருப்பது உண்மையா இருந்தா என் கண் எதிர்க்கு ஏன்டா அடிச்சு பாருங்கடா. அடிச்சு பாடுறா நீ போய். அடிச்சு பாடுறா நீ. உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்குடா உங்களுக்கு சூளம் குடுறாங்க? இதை வச்சு நீ என்ன பண்ண போற? நாங்க படி அளக்க போறோம். படி அளக்க போறோம். ஆமாம். ஆமா, எதற்கு வந்தீங்க? இந்த கைலாயம் வெள்ளியம்பலம் எங்களுக்கு வேண்டும். நானும் யானும் வரக்கூடிய பக்தருக்கு வாரி 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 கொடுக்க எங்க வந்தா நான் இருக்கிற வாரி கொடுக்க பாருங்க. இன்னும் சுத்தமாட்ட என் ஆம்படியா படி அளக்க முடியாத பிறமை. சரி, அவர் எடுப்பதா திரு ஓடு. அந்த படியை நாங்க அளக்கிறோம். திருப்பி போட்ட அவர் எடுப்பதா திரு ஓடு. திருவோடு. அவர் 60 திணி நீர். அவர் இருக்கிற இடம் என்ன? சுடுகாடு. அந்த சுடுகாட்டுல வந்து என்னடா வர போறீங்க? கம்மியாட்டில யாரேவா அங்க என்ன அளக்க போறீங்க? அங்க அளக்கிறது எலும்பு கொண்டு தான் இருக்கும். என்ன அளக்க போற? அதே மாதிரி கொடுப்போம். முடியாதா? கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. சொல்லுங்க, நீங்க நான் பயப்படாத நான் இருக்கிறேன். இங்க வா சொல்றேன். கொடுக்க முடியாது. எல்லாம் பயப்படுறாள நானு. வாங்கடா வாங்கடா. அது எத்தனை சொன்னாலும் எத்தனையோ அரக்கர்கள் நான் கோபப்பட்டால் என் கோபத்திற்கு தினந்தோறும் வர வாங்கி வாங்கி சலித்து விட்டது எங்களுக்கு. இன்னைக்கு நான் வரம் கொடுக்கிறேன் உனக்கு. உயிர் கருவியா தர மாட்டேன். கைலாயம் என்பது ஒரு சுடுகாடு. இங்கு இறந்தவர்கள் தான் வந்து வருவார்களே தவிர உயிரோடு இருப்பவர்கள் கைலாயத்திற்கு வர முடியாது. எங்கள் உயிரை போனாலும் சரி, இந்த கைலாயம் எங்களுக்கு வேண்டும். முடியாது, கொடுக்க முடியாது. சின்ன பையன் வரான், கொஞ்ச நேரம் உட்காருங்க.
கைலாயம் நமக்கு சொந்தம். சத்தியலோகம் நமக்கு அடக்கம். நமக்கு அடக்கம். கைலாயம் நமக்கு அடக்கம். நமக்கு அடக்கம். இந்த லோகம் நமக்கு அடக்கம். நமக்கு அடக்கம். இந்த பூலோகம் நமக்கு அடக்கம். நம்மளே கடவுள். இப்ப என்ன இருக்குது? இருப்பது வைகுண்டம். வைகுண்டம். அந்த வைகுண்டம் நாடிய வைகுண்ட நாடு செல்ல வைகுண்ட அந்தூர் முடியான எம்பெருமா நாராயணன் தற்பா பகவான் தற்பா மகிமை சொல்லுங்கள். யாரு எவர் என்று எனக்கு தெரிய வேண்டும். தெரியுமா தம்பி? என்ன ஊரு? என்ன ஊரு இது? கூடலூர். எதுக்காக தெருக்குத்து? அம்மனுக்காக. அம்மனுக்காக அபிஷேகம் அருளை செய்து வீதிகாலத்தை கொண்டு வந்து தற்கூருல விழுப்புரம் மாவட்டம் கண்டபுரம் வட்டம் பிரமடை கிராமம் குலசாண்டசபா கொண்டு வந்து 2 அருள் காளிக்காய் அந்த அம்மன் பாதத்துக்கும் ஊத்துல பாதத்துக்கும் என் நாட்டமா பாதத்துக்கும் கௌச பாதத்துக்கும் சிங்கிரி பிள்ளை ஆறு மாமா வேற சொல்லமல் நானா பேசர் ஆறு பாதத்துக்கும் ஆறு சின்ன மாமா உடைக்கம் சிறுவன் ஒரு வாரி வழக்கம் என் விளக்கம் ஆதிநாராயணன் மட்டும் ஆதிநாராயணன் மட்டும் அது மட்டும் தெரியும். நீங்க வயசுல அமர்ந்திருப்போம் பார்ப்போம். வைகுண்டத்தில் அமர்ந்திருக்கும் யாரு வருகிறார் என்று என்னடி பண்ணக்கூடிய மாளிகமானது இதோ அம்மன் பேரினால் கணபதிக்காக குடும்ப ரூபாய் 10 பணவர்கள் அம்பா துணை இருந்து நோயற்ற வாழும் குரலாசல் நீண்ட ஆறு பெற்று வாழ வேண்டும். சுபேஜி பேரு நம்ம பேரு உனக்கு வேணாமா? அவங்க என்ன பேர் சொல்லுங்க? பகவானே காசு வச்சுட்டா. அவங்க என்ன பேர்? என் பேர் பூபதி. சுமதியா? மொட்டமாடி பூபதியா? என் விளக்கம் சொல்லுங்க சாமி.
நாராயண நாராயண அதனால பொட்டை வேஷம் ஆடிட்டு சூர வேஷம் ஆடிட்டு இன்னைக்கு பாபா வேஷம் விடுவேன் அனுப்பிட்டான்றான். ஏன்னா பொன் வாசம் சூர வேஷம் ஆடிட்டு இன்னைக்கு திடீர்னு பகவான் விட்டோன்னு படப்பட அவனுக்கு கொடுத்து வைக்க வேண்டிய இந்த ஊருக்குள்ள இந்த ஊர்ல அவனுக்கு பகவான் தான் பகவான் தான் எல்லாரும் குழந்தை வடிவிலே வந்திருக்கிறார். ஏன் வேற அங்க போ ஓடு என் தங்கச்சி மகன் தான். நல்லா சோறு வச்சேன் பொண்ணு வச்சான்னாரு. இன்னைக்கு அவருக்கு பொண்ணு வச்சேன் இல்லை. அதெல்லாம் பாத்தியா வந்த உடனே எவ்வளவு காசு சம்பாதிச்சு என்ன பண்றது? இன்னைக்கு வந்த உடனே உனக்கு பகவான் இந்த ஊர்ல விட்டாச்சு. உனக்கு வருமானம் ஏதோ வந்திருக்குது, பரவாயில்ல. என் நாட்டுக்கு குடிய கிராமத்தில் இருக்க முடியாது. ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என் தங்கை மகனான கூடிய கணபதிக்காக ரூபாய் 1001 அந்த குடும்பத்திலே அம்பா பகவான் துணையிருந்து நோயற்ற வாழும் குறையில்லாத செல்வமும் நீண்ட ஆயுள் பெற்று அனைவரும் வாழ்ந்திருக்க வேண்டும். சுவே செய்யும். ஏன்னா பேரை சொல்லிட்டு ஒவ்வொரு பேரை சொல்ல முடியாது. பகவானுடைய பேரை ரொம்ப வாங்கினோம். வசுதேவா வசுதேவா உன் புகையை பாட வேண்டுமானால் என்னால முடியாது, உன்னால முடியாது, யாராலும் முடியாது. அப்பேர் பெற்ற எம்பெருமானி கைவந்தத்தில் அமர்ந்திருப்போம். யாரு வருகிறார் என்று பார்த்து கொண்டிருப்போம். சிம்மாதானத்தில் அமரு. உன் மனைவி லட்சுமி எங்க விட்டு வந்துட்டு 7 குட்டையில விட்டு வந்துட்டியா, 7 விட்டு வந்துட்டியா? என்ன பண்ணக்கூடிய பகவான் குணவை கொண்டு ராமன் சொல்ல முடியாது. ஐயா அவர்கள் இதோ என் தங்கை மகனுக்காக ரூபாய் 50 அந்த குந்திலே அந்த ராம பெருமானும் பகவான் துணை இருந்து அம்பாள் துணை இருந்து நோயற்ற வாழும் குரலா செல்வம் நீண்ட ஆயுள் பெற்று வாழும் சுபேஜி 100 ரூபாய் கொடுத்த காசு கொடுத்தோம். பேர் என்னன்னு கேட்டு வந்தியா? பேரு அம்மா 20 ரூபாய் சில்லற. பாட்டு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கணபதியாக அனைவரும் அம்பாள் பங்கில இருந்து நோயற்ற வாழும் குறையில்லா செல்வம் நீண்ட ஆயுள் பெற்று வாழ வேண்டும். 50 ரூபாய் யார் வராங்க பார்ப்போம்.
மெட்ராஸுக்கு போய் வைகுண்டத்துக்கு எப்போ வந்தேன்? மெட்ராஸுக்கு போய் வைகுண்டத்துக்கு எப்போ வந்த அம்மாவையும் ஏண்டா நான் வைகுண்டத்துல இருக்கும்போது பல்லு பண்ண கொட்டி யாரா நீ ரெண்டு பேரும் மறுபடியும் ரெண்டு பேரும் யாரு நீ உட்காரு உட்காரு ஏதோ உள்ள வராது ஐயா. ஆகாய மண்டலமான குடி அகாசூரன் அகாசுரன் பூலோகத்தை ஆண்டு வரக்கூடிய முகாசூரன். ஆயா ரெண்டு பேரும் இங்க வந்தீங்க எதுக்கு வந்தோமா? ஆமா உன் மயில குடும்ப வந்தோம். இந்த வயசு எம்மா வச்சிருந்தா இருமா பேசாத இரு. நான் கேள்வி 10 மடம் விடு. சாமி வரும்போது ஒரு 10 நிமிஷம் இருந்து பார்த்துட்டு போயா. ரொம்ப நேரம் உட்காந்து புண்ணு தூங்கட்டும் விடு. ஒன்னும் தூங்கட்டும் பேசாம உட்காந்து செஞ்சு. எங்க மீசை 2 பேரும் மீசையை பாரு எப்படி இருக்குது. மீசை இல்லாத பொட்ட பையன் தண்ணிக்கு வரலாமா? நீ தான் கொடுக்க அண்ணா நாராயணா அண்ணா பருதா
ஒரு நாளாவது என் கூட என்ன உன் பொண்டாட்டி பாரு. இருட்டுக்காரங்க வந்து அடியாளனை அடித்து நாடு நகரானவன் கைவரித்து விட்டான் மாமா. யார் இந்த அரக்கரை உருவாக்கியது? அந்த அரக்கரை உருவாக்கியது யாரு? ஆமா. எத்தனா ஒரு தடவை என்ன சொல்லுங்க? அண்ணா